பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 7:9 தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதி தருகிறவர் என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வலை யார் என்னை தேற்றக்கூடும் நீங்க இருக்கலாம். உங்க இருதயத்தின் ஆழத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்த ஒருவர் இருக்கிறார். உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் யோசிக்கிறது, என் இதயத்தின் வேதனை யார் புரிஞ்சுப்பா, என் மனசு யாருக்காவது புரியுமான்னு நீங்க அநேக முறை ஏங்கி கொண்டு இருக்கலாம். நான் அநேக மனித நபர்கள் உங்க இருதயத்தை புறக்கணிச்சாலும் உங்க இருதயத்தின் ஏக்கங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களை அரவணைத்துக் கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், நிலையத்தின் வேதனைகள், சொல்ல முடியாத பாரங்கள், என் பாரங்கள் மிஞ்சி போயிருக்கிறது தகப்பன். தஞ்சம் இன்றையே உள்ளம் ஏங்குதே, தஞ்சம் இன்றையே. என் இதயத்துக்கு யார் தஞ்சம் கொடுப்பான்னு கேட்க கொண்டிருக்கலாம். ஏங்கின உள்ளத்திற்கு அவர் தஞ்சம் கொடுத்து உங்க இருதயத்தை ஆற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். சிறகு உடைந்த நிலையில் பறவை பறக்குமோ, சிறகு உடைந்த நிலையில்
ஒருவேளை நீங்கள் இன்றைக்கும் சோர்ந்து படுத்திருக்கலாம். என் இதயத்தை தேற்ற யாருமே இல்லையே, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா, இனி வாழ்வதா, நான் சாவதா, என் இருதயத்தின் பாரங்கள் என்னை நொறுக்குகிறதே என்று இருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தின் வேதனைகளையும் இருதயத்தின் ஏக்கங்களையும் இருதயத்தின் பாரங்களையும் போக்க ஒருவர் இருக்கிறார். இப்போ நம்முடைய இதயம் எல்லாம் அவரை பார்த்து சொல்லட்டுமா? என் இதயம் சொல்லும் அப்பா, என் உதடும் உம்மை பாடும், உம்முடைய அன்பு மாத்திரமே உண்மையான அன்பு என்று. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. இனி வாழ்க்கை இல்லை, எல்லாம் முடிந்ததென்று. வாழ்வதா சாவா என்று நினைத்த போது, இனி வாழ்க்கை இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று முடிந்தது, எல்லாமே முடிஞ்சிருச்சு நினைச்ச போது, நான் வாழ்வதா நான் சாவதா எந்த முடிவு எடுப்பது என்று திகைத்து நின்ற போதெல்லாம், எல்லா இடங்களிலும் எல்லா நிமிடமும் என் கூடவே இருந்து தேற்றி நீரே. எல்லா இடங்களிலும் எல்லா நிமிடமும், எல்லா இடங்களிலும் எல்லா நிமிடமும் முடிந்தது என்று நினைத்த போதெல்லாம் என்னோடு கூட என்னை தேற்றி நீரே. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. ஒருவேளை உங்கள் இருதயத்தின் பாரங்கள் உங்களை நசுக்கிக் கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயத்தின் வேதனை உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம். நம்முடைய இருதயத்தின் பாரங்களையும் இருதயத்தின் வேதனையையும் நீக்குவதற்காகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு வாழ்வை அளித்தார் அவர். நம் சாவது அவருடைய நோக்கம் அல்ல, நம் ஜீவனோடு இருந்து அவருக்காக வாழ்வதுதான் அவருக்கு பிரியம். நம் இருதயத்தின் வேதனைகளை எல்லாம் இருதயத்தின் போராட்டங்களை எல்லாம் அவர் மாற்ற போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். God bless you.